வரும் காலத்துல பூமி எப்படி அழிய போகுது, சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல கிரகங்கள் அதோடைய அழிவை எப்படிலாம் சந்திக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்மளுடைய கிரகத்தை அழிச்சோ அல்லது கிரகத்துடைய மையத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணியோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யூனிவர்ஸ்ல ஏதோ ஒரு பகுதியில் நடக்கிற அதே நிகழ்வு தான் நம்மளுடைய பூமியிலையும் நடக்கும். ஸோ சயின்டிஸ்ட் ரீசெண்டா ஜேம்ஸ் வெப் மூலியமாகவும் தென் டெஸ்ட் மூலியமாகவும் எடுத்த ஒரு கிரகத்துடைய தகவல் கண்டிப்பா நம்மள மெய்சில் இருக்க வச்சுது. நம்ம இப்போ சந்திக்க போற கிரகம் ஒவ்வொரு மில்லியன் வருடத்துக்கும் நம்ம நிலவுக்கு சமமான அளவு அதோடைய பெரும் பகுதியை இழந்துட்டே வருது. வாங்க அந்த கிரகத்தை போய் பார்க்கலாம். நான் உங்க எல்பிகே, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஜெனித் ஆஃப் சயின்ஸ். நாசாவோட தனித்துவமான ஒரு சேட்டலைட்னா டெஸ், டிரான்சிட்டிங் எக்ஸோபிளானட் சர்வே சேட்டலைட். இதை பயன்படுத்தி இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்சிடாத அளவு பல கிரகங்களை பார்த்துருக்கோம். அதுலயும் இது குறிப்பா நம்ம இதுவரைக்கும் இந்த மாதிரி ரொம்ப வேகமா ஒரு கிரகம் அழியுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சதே இல்லை. ஸோ இது ரொம்ப யூனிக்கான ஒரு கிரகம்னு சொல்லுவோம். இந்த கிரகம் வேகமா அழியறதுக்கான காரணம் அதோடைய மைய நட்சத்திரம். மைய நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய பல விண்வெளி நிகழ்வுகள் தான் இதை ரொம்ப வேகமா நொறுக்கி வருது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது ஒவ்வொரு மில்லியன் ஆண்டுகளுக்கும் ஒரு சந்திரனுக்கு சமமான மதிப்பை இழக்குது. கூடிய சீக்கிரம் மொத்தமா முடிஞ்சிடும். இப்போ நம்ம விசிட் பண்ணக்கூடிய கிரகம் ஒரு எக்ஸோ பிளானட். இதை நம்ம BD+054868 AB அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கோம். அதுக்கான காரணம் இதோடைய மைய நட்சத்திரத்துடைய பேரு BD+054868A. அதை தொடர்ந்து நம்ம B அப்படின்னு வச்சிருக்கோம் இல்லையா? சோ இது ஒரு கிரகத்தை குறிக்கும். ஒரு நட்சத்திரத்தை சுத்தி வரனால இந்த கிரகம் எப்பயும் போல ஒரு நார்மலான கிரகமா தான் இருக்கும். அந்த நட்சத்திரம் சுமார் 141 ஒளியாண்டுகள் தாண்டி இருக்கு. இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு எக்ஸோ பிளானட் சிதைக்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரமாவே இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி BD+054868 AB அது ரொம்ப சீக்கிரமா அழியக்கூடிய கிரகம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு பக்கத்துல நம்ம வேற கிரகங்கள் எதுவும் இருக்கா அப்படின்றது இப்போ வரைக்கும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணாம வச்சிருக்கோம். இந்த காம்ப்ளிகேட்டடான கிரகத்தை இன்னும் நம்ம ரொம்ப டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜேம்ஸ் வெப்புடைய ஹெல்ப்பை நம்ம கேட்டிருக்கோம். ஸோ ஜேம்ஸ் வெப்புடைய ரொம்ப சக்தி வாய்ந்த அகச்சிவப்பு கண்ணுக்கு இது ஒரு மிகப்பெரிய விருந்தாவே இருந்திருக்கு. பென் ஸ்டேட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் குழு இதை இன்னும் ரொம்ப டீடைலா ஆராய்ச்சி பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதனால இதை இன்னொரு கிரகத்துடைய கம்பேர் பண்றதுக்காகவே நம்ம K222b அப்படின்ற ஒரு கிரகத்தை ரெஃபரன்ஸா எடுத்தாங்க. இது 801 ஒளியாண்டுகள் தொலைவில் இருந்திருக்கு. இது நெப்டியூனுடைய அளவுக்கு சமமான ஒரு கிரகம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனா இது ஒரு பாறை கிரகம். இது ஒரு டெரஸ்ட்ரியல் எக்ஸோ பிளானட் அப்படிங்கிறது இன்னும் ஒரு புதுமையான ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்கான ஒரு காரணமா இருந்திருக்கு. இந்த கிரகங்கள் விண்வெளியில நம்ம ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்கக்கூடிய வகையில ரொம்ப தைரியமாவே இருக்கு. ஜேம்ஸ் வெப் மூலியமாகவும் அது மாதிரி வெவ்வேறு ஆய்வகங்கள் மூலியமாகவும் இதோடைய நட்சத்திரத்தை சுத்தி வரக்கூடிய கிரகங்களை நம்ம பார்க்கும்போது பல நம்ப முடியாத திடுக்கிடக்கூடிய விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. இது ஒரு ஹேபிட்டபிள் ஜோன்ல இருக்கக்கூடிய கிரகமா அல்லது அப்படி இருந்தாலுமே ரொம்ப அழியக்கூடிய ஒரு கிரகமா அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சி மையத்துடைய ஒரு மிகப்பெரிய கேள்வியாவே இருந்திருக்கு. சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய உட்புறத்தை நம்ம நேரடியாக பார்க்க முடியாது. அது ரொம்ப சவாலானதும் கூட. பூமியுடைய மேலடுக்கு மட்டுமே நமக்கு தெரியுது. மேலும் நம்ம புதன், வீனஸ், செவ்வாய் மாதிரியான கிரகத்துக்கு நம்ம உள்ள இறங்கி பார்க்க போறது இல்ல. ஆனா இங்க நூற்றுக்கணக்கான கிரகங்கள், லட்சக்கணக்கான அழியக்கூடிய கிரகங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். பல வருடங்கள் தொலைவுல அது அதோடைய உட்புறங்களை விண்வெளிக்கு வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை நம்ம நேரடியாக பார்க்கணும். பெட்ரோகிராஃப்களுடைய அடிப்படையில பென் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஜேசன் ரைட் அந்த அறிக்கையில ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் பூமியுடைய உட்புறத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல கிரகமா இருக்கும். சோ அதனால நம்ம வெவ்வேறு விண்வெளி தொலைநோக்கிகளை பயன்படுத்தி அதோடைய முடிவுகளை நம்ம எடுக்கிறதன் மூலியமா கண்டிப்பா இது நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஒவ்வொரு முறையும் சிதஞ்சிட்டு வரக்கூடிய இந்த கிரகம் அதோடைய நட்சத்திரத்துடைய முகத்தை கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம அந்த கிரகத்தை அந்த நட்சத்திரத்துடைய பின்னணியிலிருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அதோடைய ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக மங்கும் போது அதோடைய தகவல்கள் நமக்கு வெளிவருது. அதை நம்ம டிரான்சிட் அப்படின்ற ஒரு முறைன்னு சொல்லுவோம். ஸோ அதன் அடிப்படையில் தான் டெஸ்ட் ரொம்ப டீட்டெயிலாக அதை படிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய இந்த கிரகம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ வரைக்குமே ரொம்ப முக்கியமான தூசி வளையங்கள் அப்படின்றத அதை சுற்றி உருவாயிருக்கு. MIT குழு தலைவர் மார்க் ஹேன் அறிக்கையில் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார். வேகமாக ஆவியாகிட்டு இருக்கக்கூடிய இந்த கிரகத்தில் இருந்து வெளிவரக்கூடிய தூசி
தூசியோடைய வால் மட்டுமே ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அதோடைய நீளம் தோராயமா 5.6 மில்லியன் மைல் வரைக்கும் இருக்கலாம். இதை நீங்க 9 மில்லியன் கிலோமீட்டர்னு சொல்லுவோம். ஒவ்வொரு 30 அல்லது 30.5 மணி நேரத்துக்கும் ஒரு நட்சத்திரம் அந்த கிரகத்தை முழுசா சுத்தக்கூடிய ஒரு சுற்றுப்பாதைன்னு நம்ம சொல்லுவோம். இந்த கிரகத்துடைய வால் ரொம்பவே அடர்த்தியா இருக்கு. அளவு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாவே இருக்கு. அதோடைய நட்சத்திரத்துடைய முகத்தை அதுக்கு அடைக்கும் போது அந்த நட்சத்திரத்துல இருந்து 1% மொழியே இது தெளிக்குது. மேலும் அது உருவாக்கும் அந்த போக்குவரத்து சொல்லுவோம், அந்த டிராபிக் அப்படின்றது 15 மணி நேரம் தொடர்ந்து நீடிக்குது. அதாவது அந்த டிராபிக் அப்படின்றது நமக்கு தொடர்ந்து ஒளி தெரியும், ஆனா அடுத்து 15 மணி நேரம் ஒளி இல்லாம இருக்கும். இதை நம்ம அதோடைய ஸ்டாருடைய டிராபிக்னு நம்ம சொல்லுவோம். இந்த கிரகத்துடைய தூசி பாதை 2 தனித்துவமான பிரிவுகளா இருக்கு. ஒன்னு கிரகத்தை அதோடைய நட்சத்திரத்தை சுத்தி அதோடைய சுற்றுப்பாதையில அது போற வழியிலேயே இருக்கு. அத கொஞ்சம் தனித்துவமான ஒரு கிரகமா காட்டுது. சயின்டிஸ்ட் டீம் இது வெவ்வேறு அளவுல இருக்கக்கூடிய தூசிகளை பார்த்தாங்க. அதுல சில தூசிகள் பாலைவனங்கள்ல மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணு காத்துல பறந்தா எப்படி இருக்கும், அதுக்கு ஒப்பிடக்கூடிய அளவுல அதிகமான தானியங்கள் இருக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. அதை தொடர்ந்து வெவ்வேறு தூசி துகள்கள் ரொம்ப ரொம்ப மெல்லிய ஒரு படலத்தை ஏற்படுத்தி இருக்கு. நிலாவுடைய நிறைக்கு சமமான அளவு மட்டுமே இந்த கிரகம் இருக்கு. மேலும் அது பொருளை இழக்கும் வேகமும் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அது கூடிய சீக்கிரத்துல ஒண்ணுமில்லாத ஒரு கிரகமா இருக்கும். கிரகம் ஆவியாகும் விகிதம் கொஞ்சம் பேரழிவை ஏற்படுத்துது. மேலும் இந்த இறக்கக்கூடிய கிரகம் கடைசி நேரத்துல கடைசி மணி நேரங்களை நம்மளால பார்க்க முடியாத நம்ப முடியாத ஒரு வினோதமான நிகழ்வா இருக்கும்னு ஹான் சொல்றாரு. K22b இது மாதிரியே கொஞ்சம் டிஃபரெண்டான பிளானட். இது ஜேம்ஸ் வெப் மூலியமா ரொம்ப அதிகமா பார்க்கப்பட்டது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க BD+054868AB இன்னும் ஒரு உற்சாகமான ஒரு தனித்துவமான விஷயம் என்னன்னா, இது வேற கிரகங்கள் மாதிரி சிதஞ்சிட்டு பிரகாசமான அந்த மைய நட்சத்திரத்தை அதோடைய வெளிச்சத்தை ரொம்ப அதிகமா மறைக்குது. K222i விட கிட்டத்தட்ட 100 மடங்கு பிரகாசமான நட்சத்திரத்தை இதோடைய மையத்துல வச்சிருக்கு. இது மாதிரியான சிஸ்டம்ஸ் எதிர்காலத்துல ஒரு கிரகத்துடைய சிதைவு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சரியான ஒரு அளவுகோலா இருக்கும். சோ கண்டிப்பா BD+054868A இந்த நட்சத்திரம் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கிரகத்துல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய டேட்டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கும். இந்த ஆய்வுகள் ஒரு எக்ஸோ பிளானட் அதுக்கு மையத்துல என்ன மாதிரியான விஷயங்களை வச்சிருக்குன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சரியான அணுகுமுறையா இருக்கு. அது மட்டும் இல்லாம JWST உடனான புதிய ஆராய்ச்சிகளும் இன்னும் பல அறியாத விஷயங்களை கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. சோ இந்த கிரகம் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணப்படும். இந்த பதிவை பத்தின கருத்தை மறக்காம சொல்லுங்க. இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்ற அந்த ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல எனக்கு தெரிவிங்க. இது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கண்டிப்பா நம்ம சேனல்ல இருக்கு, செக் பண்ணுங்க. தென் ஃபியூச்சர்ல உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு பயணத்தை பார்க்கலாம். பை.